வீடியோ ரொம்ப லென்த்தியா இருக்கும்னு எனக்கு தெரியும் கைஸ். ஆனா, இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு நியூ பக் ஹண்டரா இருந்தீங்கன்னா. ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்ட முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியிற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா, ஃப்ரீ டைம்ல போயிட்டு இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு, நான் சொன்ன வெப்சைட்ல போயிட்டு எல்லா பக்ஸையுமே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்பவே பிராக்டிஸ் பண்ண மாரி இருக்கும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. தேங்க் யூ கைஸ். பாய். இந்த பாராமீட்டர்ல நம்ம 69க்கு பதிலா 68ன்னு ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணா, நம்மளால இன்னொருத்தரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து இங்க ரெட்ரீவ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாரி யாருமே கண்டுபிடிக்காதத தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது டேட் பாராமீட்டர்ல வந்து நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பக் பவுண்டி மெத்தடாலஜி பற்றி தான். அதாவது நிறைய பேருக்கு வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, நிறைய மெசேஜஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. லைக் எனக்கு வந்து நிறைய பக்ஸ் தெரியும் ப்ரோ, எல்லா வல்னரபிலிட்டி டைப்ஸும் தெரியும். பட் எப்படி ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் வந்து அதை எங்கெங்கே ஃபைன் பண்ணுறதுன்னு தெரியல. எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸில் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் வந்து சர்ச் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்கான சொல்யூஷன் தான். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஹேக் பண்ண போகிற சைட், ஃபாஸ்ட் ஃபுட் ஹேக்கிங்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரேடிங் சைட் மாதிரி சொல்லிக்கலாம். ட்ரேடிங் சைட்னு சொன்னோடனே ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் தாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஹேக்கிங் சைட் இருக்குல்ல, இது வந்து கிரியேட்டட் பை அ பிக் பக் பவுண்டி ஹண்டர் கால்டு ஜீஷானோ. ஓகேவா, இவர் வந்து பெரிய பக் பவுண்டி ஹண்டர். இவர் என்ன பண்ணுவார்னா, ஃபைன் பண்ண பக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வெப்சைட்டில் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டி எந்தெந்த பக்ஸ் கண்டுபிடிச்சாரோ ஒரு ஃபேக்காக ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி அதே ஃபங்க்ஷனாலிட்டியில் அதே பக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். அந்த வெப்சைட் தான் ஹேக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ரியல் வேர்ல்டில் இவர் ஃபைன் பண்ண பக்ஸ் தான். ஸோ உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டார்கெட்குள்ளே இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், டார்கெட்குள்ளே போனவுடனே ரீகானசன்ஸ்னு ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணணும். அதாவது இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறோன்னா மெயின் ஆப் ஹேக்கிங் பண்ணுறோம். அதாவது bugbounty.training.com/fast food hackings அந்த மெயின் யூஆர்எல் நம்ம அட்டாக் பண்ணுறோம். ஸோ இது வந்து மெயின் டொமைன் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. இதுவே சப்டொமைன்ஸ் மெயின் இப்போ bugbounty.training.comக்கு முன்னாடி அது சப்டொமைன் ஒரு mail.bugbounty.training.com அது வந்து சப்டொமைன் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அது தனி ரீகார்னு, இது தனி ரீகார்னு, இது வந்து ஆக்டிவ் ரீகார்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளஸ்ட் ரீகால் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த சிம்பிளஸ்ட் ரீகால் பண்ணதுக்கு நம்மளுக்கு வேப்பலைசர்னு ஒரு டூல் தேவைப்படும். அது வந்து நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை க்ரோம்லேயோ போயிட்டு வேப்பலைசர்னு போடுங்க. வேப்பலைசர் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரோமில் வந்து நீங்கள் அப்படியே கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்தப்பறம் உங்களுக்கு கார்னரில் இங்கே வந்துடும். இப்போ அந்த அதாவது எந்த யூஆர்எல் நீங்கள் போய் ரெகானசன்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டொமைனை பற்றி இருக்கிற என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க, என்ன சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அந்த சர்வரில் இந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். வெப் சர்வர் என்ஜினிக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இங்கே பிஹெச்பி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதை ஏன் நோட் பண்ணுறோன்னு இப்போ புரியாது, வீடியோவில் போக போக உங்களுக்கு புரியும். ஓஎஸ் வந்து உபுண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே 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 இதெல்லாம் ஒரு ஜென்ரலாஸ்ட்டு லைட்டாக ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து இறங்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா வேப்பலைசரை வச்சு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்கு, என்ன சர்வர், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. தென் robots.txt ஃபைல். robots.txt ஃபைல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சிம்பிளாக நான் இதில் போய் காமிச்சிடுறேன். /robots.txt அப்படின்னு போட்ட உடனே நம்மளுக்கு 2 டிஸ்அலோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஸ்அலோ /admin, டிஸ்அலோ /go அப்படி 2 டைரக்டரி நேம் மாதிரி பார்க்க இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக robots.txt வந்து எதுக்கு வந்து டெவலப்பர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வந்து பக் பவுண்டி ட்ரைனிங் இந்த யூஆர்எல் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி கூகுளில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளில் போட்டால் இந்த robots.txtல டிஸ்அலோன்னு எந்த
இதை கொடுக்குறாங்களோ, எந்த லைனை வந்து கொடுக்குறாங்களோ அது வந்து கூகுளில் வந்து ஷோ ஆகாது. ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபைல்ஸில் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஜூசி இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனோ வந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அதான் நம்ம செக் பண்ண வேண்டிய வேலை. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு வேப்பலைசர், செகண்ட் robots.txt. ஓகேவா? இப்போ நம்ம /admin போய் பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்கான்னு. ஓகே, நமக்கு வந்து 404 நாட் ஃபவுண்ட்னு ஒரு எரர் வருது. இங்கே வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம். ஒன்று வந்து இங்கே இந்த சர்வர்லேயே அட்மின்னு ஒரு ஃபைலே இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அது டேரக்டரி இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு ஃபைலாக இருக்கலாம். ஓகேவா? ஒன்று டேரக்டரி இல்லாமல் இருக்கணும், இல்லை ஒரு ஃபைலாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஃபைலாக இருக்குன்னா எந்த ஃபைலாக இருக்கலாம்? அதுதான் நம்ம வேப்பலைசரில் பார்த்தோம். இந்த சர்வரில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நல்லா பார்த்தீங்கன்னா PHP வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம admin.php போட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ரீடைரக்ட் ஆகிட்டு அங்கே போயிட்டு ரீடைரக்ட் ஆகிட்டு நம்ம index.phpக்கே வந்துடுது, மெயின் டொமைன்கே வந்துடுது. ஸோ அங்கே என்னமோ ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். நான் இப்போதைக்கு திருப்பி robots.txt போயிட்டு செகண்ட் ஆப்ஷனில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, /go இருக்கு. Oh my god. /go. ஓகே, /go கொடுத்து பார்க்குறேன். ஓகே, /go கொடுத்தா நாட் 404 நாட் ஃபவுண்டு. அதுக்கும் நான் .php கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இன்வேலிட் ரிட்டர்ன் URL சப்ளைன்னு வரும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ரிட்டர்ன் URL இல்லை கோ டு URL இல்லை ரீடைரக்ட் URL அந்த மாதிரி கொடுத்துருந்தாலே அங்கே வந்து ஒரு URL வந்து இன்னொரு URLக்கு வந்து நம்ம ரீடைரக்ஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம URL ரீடைரக்ஷன் பண்ணாங்கன்னா அங்கே ஓப்பன் ரீடைரக்ட் வல்னரபிலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து அந்த ரிட்டர்ன் URL அதை ரீடைரக்ஷன் பேராமீட்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரலாக போயிட்டு கூகுள் போய்க்கோங்க, அதில் போயிட்டு காமன் URL ரீடைரக்ட் ஓப்பன் ரீடைரக்ட் பேராமீட்டர் சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் அப் வரும். ரைட் அப்பில் போய் பார்த்தீங்கன்னா மீடியம் ரைட் அப்பு, அதில் காமனான URL பேராமீட்டர்ஸோட லிஸ்ட் மாதிரி இருக்கும். கோ, ரிட்டர்ன் RURL, ரிட்டர்ன் URI எல்லாம் காமனானது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஒன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்னு காண்டி நான் கண்டுபிடிச்சி வச்சதை அப்படியே போடுறேன். ரிட்டர்ன் URL தான் அதுக்கான ஆன்சரு. அப்படியே இங்கே போயிட்டு ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அப்படியே இங்கே போயிட்டு பேராமீட்டரை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஈக்குவல் டு https evil.com. இது சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பேராமீட்டரில் வந்து ஓப்பன் ரீடைரக்ட் வல்னரபிலிட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம ஓப்பன் ரீடைரக்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா அது அங்கேயே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதில் ஏதாச்சும் நம்ம செயினிங் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் செயின் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும், இல்லைனா SSRF வந்து செயின் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ நான் அதில் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து செயின் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அலர்ட் 1 கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து பார்த்தா இந்த பேஜ் வந்து லோட் ஆகலை. ஸோ ஏன் லோட் ஆகலைன்னு நம்ம திருப்பியும் URL ரீடைரக்டே கொடுத்து பார்க்கலாம். https evil.com. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடைரக்ட் ஆன URL வந்து பார்த்தீங்கன்னா அந்த URLோட சேர்த்து #type0ன்னு ஒன்று வந்து அப்பண்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக
அந்த ஹேஷ்டாக் டைப் 0 என்னன்னா சப்ளைம் போய் காட்டுறேன். சப்ளைம் போய் காட்டுறேன். ஹேஷ்டாக் டைப் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. ஆக்சுவலாக யூஆர்எல்ல வந்து ஹேஷ்டாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ஐடென்டிஃபயர்னு சொல்லுவாங்க. அது ஃப்ராக்மெண்ட் ஐடென்டிஃபயர். ஓகேவா. ஸோ சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். விக்கிபீடியா வெப்சைட். ஓகே, விக்கிபீடியாவில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு கிளிக் பண்ணுங்களேன். சைடில் எங்கேயாவது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூஆர்எல்ல ஹேஷ்டாக் ரெஃபரன்ஸ்னு இருக்குது. இது அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ஒரு லிங்க்கில் ஒரு பேஜில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணால் அதே ரெஃபரன்ஸ் வந்து நிற்கும். ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம யூஆர்எல்ல அப்பெண்ட் ஆகிறனால நம்மளோட கோடு வந்து இங்கே ஒர்க் ஆகலை. நம்ம ஜேஎஸ் கோடு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன், அந்த ஹேஷ்டாக் டைப் 0க்கு பதிலாக நான் அதை பேராமீட்டர் ஈக்குவல் டு டைப் 0 மாற்றி பார்க்குறேன். தென் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பேலோடுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன் 2 ஸ்லாஷ் கொடுத்து. ஸோ அந்த பேலோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, பை டிஃபால்ட்டாக இங்கே ஹேஷ்டாக் போட்டு வரதுனால என்னோடய கோடு வந்து இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ இது ஒரு பேராமீட்டரை நான் ஆக்கினா இது வந்து சர்வருக்கு ஃபஸ்ட்டு போகும். இது வந்து சர்வருக்கே ஃபஸ்ட்டு போகலை. ஓகேவா. சர்வர் ஃபஸ்ட்டு போயிட்டு டைப் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா கோடுக்கு அப்புறம் கமெண்ட் அவுட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கோடு மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும், இந்த டைப் 0 இங்கே ஒர்க்கே ஆகாது. சரியா. எப்படி கொடுத்து பாருங்க, ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லைனா ஒர்க் ஆகலனா வேறு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, இதுவுமே ஒர்க் ஆகலை. நான் டைப் 0லேருந்து டைப் 1 மாற்றி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம மாற்றி மாற்றி பார்க்கணும். பிகாஸ் நான் டைப் 0 டைப் 1ங்கிற மாத்திரனாலேயே நான் வந்து இங்கே வந்து ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பக் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் பதிலாக நம்ம டாக்குமெண்ட் டாட் குக்கி நம்ம குக்கீஸே இல்லை. டொமைன் கொடுத்து பார்க்குறேன். டொமைன் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஓப்பன் ரீடைரக்ட் வல்னரபிலிட்டிலேருந்து ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டி வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது நீங்கள் அப்படியே கூட ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச வீடியோவில் மாதிரி ஒரு குக்கி தெஃப்ட் வந்து எப்படி பண்ணுறது, ஸ்டீலிங் குக்கீஸ் ஃப்ரம் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து எப்படி பண்ணுறது கூட நீங்கள் செயின் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம மெயின் டொமைன் போய் இன்னும் சில பக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, தென் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம், திருப்பி ரீகாப் மாதிரி பண்ணிடுறேன். வேப்பலைசர் டூல் வழியா என்னென்ன ஃபைல்ஸு, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன சர்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோன்னா robots.txt போயிட்டு ஹிடனான ஃபைல்ஸ்லாம் எடுத்து ஒரு பக் ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் என்ன பண்ண போகிறோன்னா ஆக்சுவல் சைட்டை வந்து ஒரு நார்மல் யூசர் மாதிரி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ வந்து அவர் மெனு இருக்குது, அதை கொடுத்து பார்க்குறேன். ஏதாச்சும் கிளிக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எதுவும் பெருசாக கிளிக் பண்ணுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் கெட் ரிக்வெஸ்ட் தான். அவர் லொக்கேஷன் இங்கேயும் எதுவும் கிளிக் பண்ணுற மாதிரி இல்லை. ரிட்டர்ன் ஹோம் தரேன். தென் இங்கே வந்து ஒரு லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது. ஓகே, ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் கொடுத்து பார்க்குறேன். ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் கொடுத்தா தேர் கரண்ட்லி 0 இன்வைட்ஸ் அவைலபிள்னு இருக்குது. ஸோ மாதிரி இங்கே வந்து நம்ம லாகின் ரெஜிஸ்டர் வந்து பண்ண முடியல. ஸோ ஏதாச்சும் பைபாஸ் பண்ண முடியுதான்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். லாகின் இருக்குது. எப்போவுமே லாகின் பேராமீட்டர்ஸ் வந்தாலே லாகின் பேஜஸ் வந்தாலே நம்ம வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அட்மின் அடுத்து இந்த ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது ஒர்க் ஆச்சுன்னா சைட் வந்து பிரேக் ஆகும், இல்லை 503 எரர் வரும்.
ஓகே, அட்மின் ஒர்க் ஆகல. சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுத்து பார்க்குறேன். ஓகே, டெஸ்ட் கொடுத்தும் ஒர்க் ஆகல. ஸோ அங்கே விட்டுடலாம். ஆனால் இங்கே யூஆரில் பார்த்தீங்கன்னா ஒன்று சேஞ்ச் ஒன்று வந்திருக்கும். ஒரு சேஞ்சு என்ன சேஞ்சுனா, ஒரு பேராமீட்டர் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும், ஆக்ட் ஈக்குவல் டு லாகின்னு. ஸோ பேராமீட்டர்னாலே நம்ம வந்து அங்கே இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டிஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டிஸ்னால் எந்த மாதிரி, லைக் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், எஸ்கியூ இன்ஜெக்ஷன், எஸ்எஸ்ஆர்எஃப்னு நிறைய இருக்குது. நான் வந்து இங்கே கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் எஸ்கியூ இன்ஜெக்ஷன் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா, எஸ்கியூ இன்ஜெக்ஷன் வந்து எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா, ஒரு லார்ஜ் டேட்டா டம்ப் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். லைக் வந்து ஒரு டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ், ஒரு பெரிய டேட்டா வந்து நம்ம பேஜில் ஷோ ஆகுதுன்னா அங்கே வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியிருந்தா அங்கே எஸ்கியூ இன்ஜெக்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நம்ம யோசிக்கணும். ஸோ இது வந்து நார்மல் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி இருக்குது. ஆக்ட் ஈக்குவல் டு லாகின் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பேராமீட்டர் மாதிரி இருக்குது. இது ஒரு பேஜ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எஸ்கியூ இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஆக்ட் ஈக்குவல் டு லாகின் இருக்கிறதுனால நான் வந்து நார்மலாக டெஸ்ட்டு 1 2 3 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு தரேன். இது ஏன் பண்ணுறேன்னா, டெஸ்ட்டு 1 2 3 கொடுத்துட்டு என்னோடய பேஜ் சோர்ஸ், அதாவது சோர்ஸ் கோடில் வந்து இது டெஸ்ட்டு 1 2 3 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து டெஸ்ட்டு 1 2 3 எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதாவது நம்மளோட கொடுத்த இன்புட் வந்து இங்கே கமெண்ட் அவுட் ஆகி போயிருக்கு. இதை வந்து கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதா கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க HTML-ல. இதை பைபாஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு லைவ் சைட்டில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதை பைபாஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ஸ்டார்டிங் கமெண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் கமெண்ட்டை அப்படியே உல்ட்டாக போட்டால் எண்டிங் கமெண்ட்டு. ஸோ நம்ம இன்புட் ஃபஸ்ட் கொடுத்த இன்புட் வந்து கமெண்ட் அவுட்டாக போயிடும். தென் நம்மளோட கஸ்டமைஸ்டு பேலோட வந்து இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து எப்போவுமே நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பேலோட வந்து போட்டுறக்கூடாது. HTML இன்ஜெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? நான் h2 ஷேஸ் h2 கொடுத்து பார்க்குறேன். யா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இங்கே ஒரு HTML இன்ஜெக்ஷன் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ சில வாட்டி என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து ஃபைன் பண்ணும்போது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களால் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் HTML இன்ஜெக்ஷன் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ HTML இன்ஜெக்ஷனும் உங்களுக்கு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் மாதிரி மரியாதை கொடுப்பாங்க. பட் அவ்வளோ இல்லை. நீங்கள் கிராஸ் சைட்ஸ்க்கு இது HTML இன்ஜெக்ஷன்னா ஒரு POC வந்து அனுப்புறீங்கன்னா, ஐஃப்ரேம் இன்ஜெக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? ஒருவேளை கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து கண்டுபிடிக்க முடியலாம். சரியா? ஓகே, S2 கொடுத்துட்டோம். தென் என்ன பண்ணலான்னா, நம்ம நார்மலான ஒரு ஸ்கிரிப்ட் பேலோட போட்டு பார்ப்போம். எப்போவுமே தெரிஞ்ச சிம்பிளான ஈஸியான ஸ்கிரிப்ட் பேலோட். ஓகே, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் டேக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வியூ சோர்ஸ் போய் பார்க்கலாம். இந்த அலர்ட் 1 மட்டும்தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் ஸ்கிரிப்ட் டேக்ஸை வந்து தூக்குறாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் டேக்ஸ் தூக்குறாங்கன்னா எப்படி தூக்குறாங்கன்னு பார்க்கலாம். லைக் ஃபுல் ஸ்கிரிப்ட்னு போட்டால் தூக்குறாங்களா, யா நம்ம ஃபுல் ஸ்கிரிப்ட் டேகையே தூக்குறாங்களா, இல்லைனா மேபி அவங்க வந்து லோவர் கேஸில் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க வேஃபில் ஃபில்டரில். நம்ம வந்து மேபி கேபிட்டலைஸ் பண்ணி அமிச்சா ஒர்க் ஆகலாம். ஐயோ, ஸோ இதுவும் ஒர்க் ஆகலை. தென் சிஏ கேபிட்டலைஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, டேகை வந்து தூக்கி பார்க்குறேன். ஒரு டேக் இருக்கட்டும், இன்னொரு டேகை தூக்கிடுறேன். க்ளோசிங் டேகை தூக்கிட்டு வியூ சோர்ஸ். ஸோ நான் ஒரு டேகை மட்டும் தூக்கிட்டு, க்ளோசிங் டேகை மட்டும் தூக்கிட்டு, ஓப்பனிங் டேகை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிக்கணும்,
எந்த பேலோடு வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஓப்பனிங் ப்ராக்கெட் மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா ஒரு பேடு வந்து உங்களுக்கு மைண்டில் வந்துடும், இல்லை கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரே வாட்டி ஒரு ப்ராக்கெட் இருந்தாலே போதும் அந்த பேலோட வந்து போடுறேன். இமேஜ் சோர்ஸ் எக்ஸ் ஆன் எரர் டு அலர்ட் 1 கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து பார்த்தா இங்கே வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஆகலைன்னு பார்க்கலாம். ஓகே, அவங்க கமெண்ட்டும் தேவையில்லைன்றாங்க. கமெண்ட்டு அப்படியே கொடுத்து பார்க்குறேன், இங்கே வந்து பாப்அப் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக ஏன் அது ஒர்க் ஆகலைன்னா, அவங்க கமெண்ட்டையும் ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்லாஷையும் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒர்க் ஆகலை. ஆனால் இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இதான் சிம்பிள் கமாண்டு, சிம்பிள் பேலோடு. இந்த பேலோடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 ஆங்குலர் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இல்லை, ஒரு ப்ராக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த பீரியட் வந்து நீங்கள் ஒர்க் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டில் வந்து போட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அங்கே போயிட்டு இந்த பேலோட்ஸு, இந்த ரைட்டப்பு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 வல்னரபிலிட்டிஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இன்னும் ஃபைன் பண்ணலாம். வாங்க இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஃபைன் பண்ணலாம். ஓகே, நம்ம லாகின் டெஸ்ட் பண்ணியாச்சு, மற்ற எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இடம் இருக்குது, அதுதான் புக் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த புக் நவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணிட்டா ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், டேட் அப்படின்னு இருக்குது. இப்போ டெஸ்ட்டு 1 2 3 இமெயில் அட்ரஸ் test@test.com, டேட்டு தென் ரிசர்வ் புக்கிங் தரேன். ஏதாச்சும் யூஆர்எல் ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு எதுவும் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஆனால் ஒரு ஃபிஷியாக ஒன்று போச்சு, நம்ம பார்த்தோம், ஏதோ என்கோட் ஆகி போச்சு. ஸோ உங்களுக்கு காட்டாதனால நான் என்ன பண்ணுறேன்னா, பர்ப்பில் வந்து ரிக்வெஸ்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, நான் பர்ப் ஷூட் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். நான் திரும்பியும் ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து இங்கே கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ரிசர்வ் புக்கிங் தரேன். ஓகே, இப்போ பர்ப்பில் போயிட்டு நம்ம HTTP ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். எங்கே இருக்குது யா, இங்கே ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் இருக்குது. இங்கே தான் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு API/book.phpன்னு ஒரு API கால் பண்ணுறோம். இமெயில் = test.test.com. ஓகே, இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42069 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு நம்பர். ஒருவேளை நம்ம ஏதாச்சும் பென் டெஸ்ட் பண்ணி இந்த நம்பரை வந்து 42068ன்னு மாற்ற முடிஞ்சதுன்னா மேபி அதுங்க வந்து ஒரு ஐடோர் வந்து நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க அடுத்தடுத்த HTTP ரிக்வெஸ்ட்டும் பார்க்கலாம். ஓகே, இதை ரிப்பீட்டு காமிச்சுக்கிறேன். ஏன் நான் பார்த்த உடனே ரிப்பீட்டருக்கு அமைச்சேன்னா, இங்கே ஃபாஸ்ட் ஃபுட் ஹேக்கிங்ஸ் confirm.php இந்த பேராமீட்டர் வந்து பாருங்கள், பேராமீட்டரில் ஈக்குவல் டூவில் முடியுது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டூவில் முடிஞ்சாலே இங்கே வந்து அங்கே வந்து ஒரு என்கோடிங் வந்து நடக்குதுன்னு அர்த்தம். மோஸ்ட்டாக அங்கே வந்து பேஸ் 64 என்கோடிங் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக போயிட்டு அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டா ரைட் சைடு ஆஃப் த பர்ப் ஷூட்டில் வந்து உங்களுக்கு டீகோடட் ஃப்ரம் பேஸ் 64ன்னு ஒரு நம்பர் வரும். அதாவது நம்ம என்ன நம்பர் அங்கே கொடுத்தோமோ அந்த ரெஸ்பான்ஸில் வந்துச்சோ அதே நம்பர் இங்கேயும் வருது. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து நம்ம ஆர்டர் ஐடி இங்கே பேராமீட்டர்லேயே பட்டையாக கொடுத்துட்டா இது நம்மளோட ஆர்டர் ஐடி. ஸோ ஆர்டர் ஐடி 42068 நம்மளோட ஐடி. ஸோ 42068 வந்து இன்னொருத்தவங்களோட ஐடியாக இருக்கலாம். ஸோ 68 கொடுத்துட்டு அமைச்சு பார்த்தா அவங்களோட இன்னொருத்தரோட டேட்டா வந்து நம்ம எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். என்டர் பண்ணுவோம். யா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இங்கே வந்து ஒரு ஐடியா வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ 420/68 420/67 மாற்றி பார்க்கலாம். 67 அப்ளை சேஞ்சஸ் அண்ட் சென்ட் கொடுப்போம். தென் நம்ம இன்னொருத்தரோட டேட்டாவை ஃபுல் இது வந்து PII டேட்டா இன்ஃபர்மேஷன் லீக்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் இன்கேஸ் இந்த மாதிரி பக் நீங்கள் ஃபைன் பண்ணீங்கன்னா. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு பக் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே, பேக் டு தி சரி வாங்க நம்ம திருப்பியும் போயிட்டு நம்ம வெப்பேஜில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, திருப்பியும் இதுக்குள்ளே போய்க்கிறேன், புக் நவுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், பேராமீட்டர் இருந்தாலே நம்ம இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டிஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சாரி, என்னோட கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பேலோட வந்து போட்டு பார்க்குறேன். தென் இங்கேயும் போட்டு பார்க்குறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம போட முடியல. இங்கே வந்து ஏன் போட முடியலன்னா டேட் ஆப்ஷனு. ஆனால் மோஸ்ட்டாக இந்த ஃபுல் நேம் இமெயில் அட்ரஸ்லாம் ஒரு டெவலப்பராக இருந்தாங்கன்னா காமன் சென்ஸ் இருக்கும். இங்கெல்லாம் ஒரு ஹேக்கர் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பேலோட வந்து போட்டு பார்ப்பாங்க. ஆனால் டேட்டில் வந்து எவனாச்சும் போடுவான்னு நீங்கள் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பக் இருக்கலாம். ஸோ நம்ம இப்படியே போட முடியல. அது எப்படி ப்ரோ போடுறதுன்னு கேட்டிங்கன்னா வேற எது பர்ப் ஷூட் வழியாக தான். பர்ப் ஷூட்டில் போயிட்டு இன்டர்செப்டை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ரெசர்வ் புக்கிங் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து HTTP ரிக்வெஸ்ட் வந்துருச்சு. இங்கே டேட்டுக்கு சைடில் அப்படியே சேர்ந்த மாதிரி ஒரு பேலோட பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன். த இன்டர்செப்டை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து பாப்அப் ஆகிடுச்சு. அதை எதுனால பாப்அப் ஆச்சுன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே ரிஃப்ளெக்டே ஆகலை. அப்படியே இங்கே வந்து ஃபில்டர்னால இங்கே பிளாக் ஆகப்படுது. ஆனால் நம்ம ஃபில்டர் ஆன எண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் பேராமீட்டர். ஸோ இப்படி தான் யாருமே யோசிக்காத இடத்துல போயிட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு யூனிக்காக திங்க் பண்ணணும். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு எக்கச்சக்க ஐடியாஸ் கிடச்சிருக்கும் இந்த வீடியோவில். வேணும்னா பார்ட் 2 கூட போடுறேன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஹேக்கிங்ஸ் வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்போது சொல்கிற மாதிரி தமிழில் இந்த மாதிரி கண்டென்ட் போடுற ஆளுங்க கம்மி. சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.